Good morning children. நாம் இப்போ பார்க்க போகிறது 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். சரிங்களா? சென்ற வாரம் நம்ம ஏற்கனவே 2வது பாடத்தில் உள்ள இலக்கணம் பால் அப்படிங்கிற பகுதியை நம்ம செஞ்சோம், தெளிவாக படிச்சிருந்தோம். நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் படிக்க போகிறது பாடம் 3 ஏழு இறக்கை குருவிகளும் தெனாலி ராமனும். சரிங்களா? இதில் இந்த பாடமானது ஒரு கதை பகுதியாக அமைஞ்சிருக்கு. சரிங்களா? பக்க எண் 17 இந்த பாடம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு கதை பகுதி. இப்போ இந்த பாடத்தில் வருபவர்கள் யாரான்னு பார்க்கலாமா? பாருங்க, இது ஒரு அரசவை கதை. சரியா? இதில் வரக்கூடியது விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு பேரரசை. அந்த பேரரசோட அரசர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். இந்த நகரத்தை ஆட்சி செய்த அரசர் பேரு கிருஷ்ணதேவராயர். இவருக்கு துணையாக யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, மந்திரிகள் இருக்கிறாங்க. பாருங்க, அரசருக்கு துணையாக மந்திரிகள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாதுகாவலர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அடுத்ததாக தெனாலிராமன். சரியா? தெனாலிராமன்கிறது அவருடைய அவை புலவர். சரியா? தெனாலிராமன்கிறது இவரது அவை புலவர் தான் அவர். இவர் விகடகவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விகடகவி அப்படின்னம்னா அதாவது ரொம்ப அறிவு கூர்மை உடையவர், புத்திசாலியான ஒரு மனிதர். சரிங்களா? மற்றவரை சிரிக்க வைப்பவர், நகைச்சுவையாக பேசுபவர். சரியா? மன்னருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அறிவு வாய்ந்த மனிதர் தான் யார்? இந்த அவை புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு இன்னொரு பேர் விகடகவி. சரியா? அடுத்ததாக இவர் எப்போவே என்ன செய்வார்னா தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயர் கூடவே தான் இருப்பார். சரியா? அடுத்ததாக இந்த நாட்டுக்கு அண்டை நாட்டு பக்கத்து நாட்டு மன்னர் பேர் என்னன்னா விஜயவர்த்தனர். இந்த விஜயவர்த்தனர் என்ன செய்றாங்க, ஒரு நாள் இந்த விஜயநகரத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஒரு தடவை விஜயநகரத்தில் என்ன செய்யணும், விஜயநகரத்தில் ஒரு விழா ஏற்பாடு செய்திருந்தாங்க. பக்கத்து நாட்டு அரசர் யார், மன்னர் யாருன்னா விஜயவர்த்தனர். சரியா? அவரை இவங்க கிருஷ்ணதேவராயர் அழைச்சிருந்தார். விழாவுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிருந்தாங்க. அதனால் விஜயவர்த்தனர் என்ன செய்கிறாரு, அந்த விழாவுக்கு வந்திருந்தார். விழாவும் அன்றைக்கி சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா? அந்த சாயந்தரம் பார்த்திங்கன்னா மாலையில் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அப்படியே அரண்மனை தோட்டத்தில் அப்படியே உலா போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்துட்டு என்ன செய்கிறாங்க, விஜயவர்த்தனர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட ஒன்று கேட்குறார், ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். என்னன்னா, அதாவது உங்களுடைய அவை புலவர் யார், தெனாலிராமன் இருக்கார் இல்லையா, அவர் மிக்க அறிவு கூர்மையுடையவராமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறார். உடனே கிருஷ்ணதேவராயர் சொல்கிறார், ஆமாம், இதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படியானால் அவரே நான் ஒரு விஷயத்தை சோதிக்கலாமா, அவருடைய அறிவை சோதிக்கலாமா அப்படிங்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சோதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுமதி கொடுத்துட்டார். உடனே மறுநாள் என்ன செய்கிறாங்க, அரசவையை கூட்டுறாங்க. அரசவையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. 2 அரசர்கள் பாருங்க, கிருஷ்ணதேவராயர், விஜயவர்த்தனர், அதுக்கப்புறம் மந்திரிகள், அப்புறம் பாதுகாவலர்கள், அப்படி எல்லாரும் அமர்ந்திருக்கும் போது எல்லாரும் யாரை எதிர்பார்த்துட்ருக்காங்க, தெனாலிராமன். உடனே என்ன செய்கிறாரு, கிருஷ்ணதேவர் தெனாலிராமனை கூப்பிடுறாரு. தெனாலிராமா இங்கே வான்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, 2 அரசர்களையும் வணக்கம் சொல்லிட்டு முன்னால் நிற்கிறார். உடனே விஜயவர்த்தனர் பேச ஆரம்பிக்கிறார். பக்கத்து நாட்டு அரசர் விஜயவர்த்தனர் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு, தெனாலிராமா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ அது என்ன செய்யணும், செய்தி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் சொல்ல போகிறேன்னா, எனக்கு ஒரு அற்புதமான ஒரு குருவி ஒன்று வேணும். சரியா? அற்புதமான குருவி ஒன்றும் எனக்கு வேணும். அது எப்படிப்பட்ட குருவினா, அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா தங்க மஞ்சள் நிறத்தில் இருக்கணும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா சோப்பு வண்ணத்துக்கு மாறிடணும். அடுத்த ராத்திரி பார்த்தீங்கன்னா அது 7 வண்ணங்களையும் நிறம் மாறிடணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புத குருவின் என்ன செய்யணும், எனக்கு கொண்டு வரணும். அதுவும் இல்லாமல் அந்த பறவை என்ன செய்யணும், சில நேரங்களில் 3 கால்களால் நடக்கணுமா, சில நேரங்களில் 2 கால்களால் நடக்கணும்.
சரியா? அடுத்ததாக 7 இறக்கைகள் இருக்கணும். அந்த 7 இறக்கைகளை கொண்டு வானத்தில் பறக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பறவை நீ என்ன செய்யணும், எனக்கு குருவியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போட்டார். சொன்ன உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன செய்கிறாரு, அவர் தெனாலிராமனை கூப்பிட்டு, தெனாலிராமா நீ இதை என்ன செய்யணும், அந்த மன்னர் கேட்டபடி நீ சீக்கிரமாக என்ன செய்வா, அதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கட்டளையிட்டார். உடனே தெனாலிராமனுக்கு ரொம்ப தலையே சுற்றி போச்சு. இப்படிப்பட்ட பறவை நான் எங்கே போய் பிடிக்க போனேன். இருந்தாலும் மறு செகண்ட் என்ன செஞ்சார், நல்லா சிரிச்சுக்கிட்டு நான் இதை எனக்கு மறுநாளே நான் என்ன செஞ்சேன், நாளைக்கு இதை அந்த பறவையை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதோட அந்த சபையை முடிந்தது. மறுநாள் ஆச்சு. மறுநாள் என்ன செய்கிறாங்க, அதே மாதிரி சபை கூடியாச்சு. எல்லாரும் சபையில் அரசவையில் உட்காந்துருக்குறாங்க. எல்லோரும் யாரை எதிர்பார்த்துட்ருக்காங்க, தெனாலிராமன் வரவே எதிர்பார்த்துட்ருக்காங்க. தெனாலிராமன் வரவே இல்லை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தாமதம் ஆகிடுச்சு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எல்லோரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவன் ட்ரெஸ் எல்லாமே எப்படி இருக்குது, கிழிஞ்சு இருக்குது. அதோட அவன் ட்ரெஸ் எல்லாம் முட்கள் எல்லாம் முள்ளாக ஆங்காங்கே ஒட்டியிருக்கு, மண் ஆங்காங்கே ஒட்டியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே தெனாலிராமனே பேச ஆரம்பிக்கிறாரு. அரசரே அன்னைக்கு ஏன் தாமதமாக வந்தேன்னு தெரியுமா, இன்றைக்கி ஒரு அதிசயமான கதை நடந்துச்சு, ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா, நான் என்ன சொன்னேன், இந்த மன்னர் அதாவது விஜயவர்த்தன மன்னர் சொன்னபடி அந்த பறவையை நான் என்ன செஞ்சுட்டேன், தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு கூண்டை கையில் வச்சுருந்தார். சரியா? அதுக்கான விளக்கத்தை இப்போ சொல்கிறார். விஜயவர்த்தன மன்னர் எனக்கு சொன்ன மாதிரி நான் என்ன செஞ்சேன், ஒரு பறவையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பறவையை கண்டுபிடிச்சி நான் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அது என்னாச்சுன்னா, அந்த 7 இறக்கைகளால் மாயமாக என்ன செஞ்சிச்சு, பறந்தே போயிடுச்சு. நான் அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சேன், துரத்திக்கிட்டே போனேன். அது வெகு தூரம் காட்டில் போயிடுச்சு. அங்கே வரைக்கும் நான் போய் பார்த்தேன், அது போய்கிட்டே இருக்குது. திரும்பி ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் என்னை திரும்பி பார்த்து சொல்லிச்சோ, தெனாலிராமா நீ திரும்ப போ, அரசர்கிட்ட போய் நான் சொன்னதை அப்படியே போய் சொல்லு. என்னன்னு தெரியுமா, நான் திரும்ப அங்கே சபைக்கு வருவேன்னா, என்னைக்கு காலை பொழுதாகவும் இல்லாமல் மாலை நடுப்பகலாகவும் இல்லாமல் மாலை பொழுதாகவும் இல்லாமல் இருளாகவும் இல்லாமல் வெளிச்சமாகவும் இல்லாமல் என்னைக்கு எந்த நாள் வருதோ அன்னைக்கு நான் வருவேன்னு போய் நீ அரசர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சோ உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னதோட இவங்க 2 பேருக்கு என்னாச்சாவும் அப்படியே போய் சொல்லிட்டாங்க. சொன்னதோட அவங்க 2 பேருக்கும் 2 அரசர்களுக்கும் தலை சுச்சிருச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறானேன்னு. உடனே கிருஷ்ணதேவராயருக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இவனை பற்றி தெரியும் இல்லையா, சிரிப்பு வந்துட்டு மற்ற எல்லாருக்குமே புரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறு நிமிஷம் விஜயவர்த்தனர் அவருக்கும் சுதாரிச்சிட்டார், பரவாயில்லை. அப்போ தான் சொல்கிறார், பரவாயில்ல கிருஷ்ணதேவராயரே அரசரே, உங்களுடைய தெனாலிராமன் விகடகவி அவைப்புலவர் ரொம்ப ரொம்ப திறமசாலி தான். அவருடைய அறிவு கூர்மையை நான் இதுவரை என்ன செஞ்சுருக்கேன், கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி தான் நான் உண்மையிலேயே நேராகவே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், அவர் சொல்லி அவரை பாராட்டி அவருக்கு பரிசுகள்லாம் நிறைய கொடுத்தார். அப்போ இப்போ கதையை நல்லா கேட்டிங்களா, நல்லா புரிஞ்சிச்சா? சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒர்க்கை நீங்கள் என்ன செய்யணும், வீட்டில் வச்சு செய்யணும். நீங்களும் என்ன செய்யணும், நான் சொன்ன கதையை உங்கள் சொந்த நடையில் உங்கள் அம்மா கிட்ட ஒரு முறை சொல்லி பாருங்க. அதை தவிர இந்த பாடத்தையும் அந்த புத்தகத்தில் ஒரு முறை வாசித்து காட்டுங்க. சரிங்களா? அடுத்த 3வதாக, நீ தெனாலிராமனாக இருந்தால் உன்னுடைய புத்தி கூர்மையை நீ எவ்வாறு பயன்படுத்தியிருப்பாய் அப்படிங்கிறத நீ என்ன செய்யணும், சொல்லி பார்த்து அதோட புத்தகத்தில் எழுதி பார்ப்போம். சரிங்களா? அடுத்ததாக இதில் இந்த பாடத்தில் வரக்கூடிய புதிய சொற்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பாருங்க, புதிய சொற்கள்: அண்டை நாடு, அருகில் உள்ள நாடு. அண்டை நாடு, அருகில் உள்ள நாடு. அடுத்து உளவினர், நடந்தனர். உளவினர், நடந்தனர். சோதித்தல், உண்மையா பொய்யா என கண்டறிதல். சோதித்தல், உண்மையா பொய்யா என கண்டறிதல். அடுத்ததாக அரசவை, அமைச்சர்கள் கூடும் இடம். அரசவை, அமைச்சர்கள் கூடும் இடம். மாயமான, மந்திரம் உள்ள. மாயமான, மந்திரம் உள்ள. வெகு தூரம், அதிக தொலைவு. வெகு தூரம், அதிக தொலைவு.
வியப்படைந்தனர், ஆச்சரியம் அடைந்தனர். வியப்படைந்தனர், ஆச்சரியம் அடைந்தனர். இந்த சொற்களை நீங்கள் என்ன செய்யணும்? புதிய சொற்களை வீட்டில் வச்சு அழகாக நீட்டாக என்ன செய்யணும்? நோட்டில் எழுதி உங்கள் அம்மா கிட்ட படித்து காட்டணும். சரியாப்பா? அடுத்ததாக சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அதுக்குள்ளே ஆன்சரை நீங்கள் என்ன செய்யணும்? இதுவரை நடத்துகிற பகுதியிலேருந்து நீங்களே கண்டுபிடிச்சி குறிப்பேட்டில் எழுதி படிக்கணும். பாருங்கள், வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1, விஜயநகரத்தின் அரசர் பெயர் என்ன? இரண்டாவது கொஸ்டின், விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? மூன்றாவது கேள்வி, அண்டை நாட்டு மன்னரின் பெயர் என்ன? நான்காவது கொஸ்டின், விஜயவர்த்தனர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? ஐந்தாவது கேள்வி, குருவி என்ன கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னார்? சரிங்களா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆன்சர் கண்டிப்பாக என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் அம்மாவோட உதவியோட ஆன்சர் கண்டுபிடிச்சி குறிப்பேட்டில் எழுதி படிச்சுட்டு வாங்க. அடுத்ததாக புத்தகத்தில் பயிற்சியை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ சார்.